ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங் பார்ட் 2 வீடியோ தான் இது. ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பார்ட் 1ல் பிடிஎஃப் வேணும்ன்ட்டு. ஸோ என்னோடய மெயில் ஐடிக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அண்ட் ஒரு சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இதில் பார்த்தீங்கன்னா 4 மெத்தட்ஸ் ஆஃப் ரெஃப்யூசல் டிஸ்போசல், எப்படிலாம் வந்துட்டு வேஸ்ட் நம்ம டிஸ்போஸ் பண்ணணுன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் லேண்ட் ஃபில்லிங், பரீட் இன் கிரவுண்ட், ஷார்ட் மீனிங் தான் பக்கத்தில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் இன்சினரேஷன், பர்ன்ட் அட் ஹை டெம்பரேச்சர். நெக்ஸ்ட்டு ரீசைக்ளிங் அண்ட் கம்போஸ்டிங் which converts waste into organic waste. நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் டியூ டு அன்சேஃப் சீவேஜ் டிஸ்போசல். ஃபர்ஸ்ட் ஒன் வாட்டர் பொல்யூஷன் ஆகுது. நெக்ஸ்ட்டு சாயில் கண்டாமினேட் ஆகும். ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ் அண்ட் ஹார்ம் டு அக்வாட்டிக் லைஃப், அதாவது வாட்டரில் லிவ் ஆகிற அனிமல்ஸ்க்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் ஏர் பொல்யூஷன் ஆகும். வாட் இஸ் சீவேஜ்னால் என்னென்னா, சீவேஜ் இஸ் த வேஸ்ட் வாட்டர் தட் கம்ஸ் ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பிஸ்னஸஸ். இட் இன்க்ளூட்ஸ் வேஸ்ட் ஃப்ரம் சிங்க்ஸ், டாய்லெட், ஷவர்ஸ், லாண்ட்ரி அண்ட் சம்டைம்ஸ் ஸ்டார்ம் வாட்டர். அதாவது வேஸ்ட் வாட்டர் தான் சீவேஜ் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டிஃபைன் வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். It refers to a data collected on important life events of a population, which are essential for understanding public health and demographics. These includes birth rate, death rate, marriages and divorces, and also fetal deaths. இதெல்லாம் தான் வரது. வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் நம்ம லைஃப்பில் நடக்கிற இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது தான் வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க. நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுக்காகலாம்னா ஹெல்த் பிளானிங் அண்ட் பாலிசி மேக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஏரியாவில் ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் டெத் ரேட் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா எதனாலன்றது பார்க்க ஆரம்பித்து நியூ பாலிசிஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் பாப்புலேஷன் க்ரோத் மானிட்டரிங், பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட் மூலயமா எவ்வளோ பாப்புலேஷன் அந்த ஏரியாவில் இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியும். ரிசோர்ஸ் அலோகேஷன், ஸோ என்ன தேவை இருக்குது அவங்களுக்கு அதை அலோகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் பப்ளிக் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் to identify the health problems and improve medical services. Next, social and economic policies, for example pensions, employment scheme அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கம்பேரிசன்ஸ், ஸோ நம்ம இந்தியாவிலையும் அதர் கண்ட்ரீஸ்லேயும் எப்படி இருக்குது, ஹெல்த் பேசிஸில் நம்ம என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம்னு சொல்லி கவர்மெண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் எண்டமிக் அண்ட் எபிடமிக். ஸோ எண்டமிக்னா என்னென்னா டிசீஸ் ஆர் கண்டிஷன் present among a population at all times. எல்லா பீரியட்லேயுமே இது இருக்கும். ஒரு டிசீஸ் வந்துருச்சு, அது த்ரூ அவுட் இருக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் பாக்ஸ் அண்ட் டெங்கு. எபிடமிக் which is also called as outbreak, a disease occurrence among a population that is more than what expected in a given time and place, usually a sudden increase. ஆக்சுவலி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் ஒரு டிசீஸ் வந்திருக்கும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்துட்டு தான். ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் இன் இட்ஸ் ஏர்லி ஸ்டேஜ். Next, Ebola outbreak in West Africa, and then swine flu H1N1 epidemic in 2009. And pandemic na enna na world wide எல்லா இடத்துலையும் வந்திருக்கும், பர்டிகுலர் பிளேஸ் இல்லாமல். A pandemic is a disease outbreak that spreads across multiple countries or continents, affecting a large number of people globally. Example COVID இதுக்கு. ஸோ எண்டமிக் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் ஒரு பாப்புலேஷனில் ஆல் டைம் த்ரூ அவுட் எப்போவுமே ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். எபிடமிக் பார்த்திங்கன்னா சடனாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்துட்டு அஃபெக்ட் ஆகும், அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் அஃபெக்ட் பண்ணுறது தான் எபிடமிக் ஒரு அவுட் பிரேக் சொல்லுவோம், சடன் அவுட் பிரேக் தான். பேண்டமிக் பார்த்திங்கன்னா ஓவரால் கண்ட்ரீஸ், மொத்த கண்ட்ரி குளோபலி அஃபெக்ட் ஆகிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா 4 ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். எக்ஸாம்பிள் காமன் கோல்ட், இன்ஃப்ளூயன்ஸா, நிமோனியா அண்ட் டியூபர்குலோசிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இது வந்துட்டு 4 லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா அது இதில் மென்ஷன் பண்ணல. ஸோ நிமோனியா, ப்ராங்கைட்டிஸ், ப்ராங்கியோலைட்டிஸ் அண்ட் டியூபர்குலோசிஸ். நெக்ஸ்ட்டு அமீபியோசிஸ் ரிலேட்டட். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் அமீபியோசிஸ். ஃபர்ஸ்ட்டு ரூட் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் ரூட் பார்த்திங்கன்னா ஃபீக்கல் ஓரல் ரூட் தான், which means contaminated food or water consume பண்ணுறது, இல்லைனா poor sanitation and hygiene maintain பண்ணுறதுனால it gets spreaded from person to person with contact, and then flies and cockroaches மூலனால கூட வரலாம். நெக்ஸ்ட் இன்குபேஷன் பீரியட் பார்த்திங்கன்னா அமீபியோசிஸ்க்கு 1 to 4 weeks after exposure to Entamoeba histolytica, which is a causative organism of amoebiosis. Next, leprosy பார்த்திங்கன்னா leprosy is also called as Hansen's disease.
இதில் முக்கியமாக என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா காஸ்ட் ஆஃப் ஆர்கானிசம் கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி, இன்னொரு வாட்டி இன்குபேஷன் பீரியட் கேட்டிருந்தாங்க, இன்னொரு வாட்டி கார்டினல் சயின்ஸ் கேட்டிருந்தாங்க, இன்னொரு வாட்டி ட்ரக்ஸ் ஆஃப் சாய்ஸ் கேட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே டாப்பிக்கில் தான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹான்சன்ஸ் டிசீஸ், இதோட காஸ்ட் ஆஃப் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. இட் இஸ் அ பாக்டீரியல் டிசீஸ். ஸோ இதோட இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 2 to 5 years ஆஃப்டர் கெட்டிங் எக்ஸ்போஷர் டு லெப்ரசி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட கார்டினல் சைன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கின் லீஷன்ஸ் வித் லாஸ் ஆஃப் சென்சேஷன். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு லீஷன் மாதிரி வந்திருக்கும், அது சென்சேஷனே ஃபீல் ஆக முடியாது. திக்கன் பெரிஃபரல் நர்வ்ஸ் அண்ட் பாசிட்டிவ் ஸ்கின் ஸ்மியர் ஃபார் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. அதாவது நம்ம ஸ்கின் ஸ்மியர் டெஸ்ட் அனுப்பும்போது அதில் பாசிட்டிவ் வரும். நெக்ஸ்ட்டு ட்ரக் ஆஃப் சாய்ஸ் பார்த்திங்கன்னா பாசிபாக்டிலரி லெப்ரசி. அது ஒரு டைப் ஆஃப் லெப்ரசி. இதில் பார்த்திங்கன்னா 1 to 5 ஸ்கின் லீஷன்ஸ் இருக்கும். நோ பெசிலே ஆர் ஸ்கின் ஸ்மியர். நம்ம டெஸ்ட் பண்ணும்போது பாசிட்டிவ் வந்திருக்காது. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரிஃபாம்பிசின் 600 mg once a month சூப்பர்வைஸ்டு இதில் தான் இது கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு டாப்ஸோன் 100 mg டெய்லி செல்ஃப் அட்மினிஸ்டர், அது வீட்லேயே அவங்களே எடுத்துப்பாங்க. இதோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 6 monthsக்கு நம்ம இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு மல்டிபெசிலரி எம்பி லெப்ரசி which has more than 5 skin lesions or positive skin smear டெஸ்ட்டில் வந்திருக்கும். இதோட ரிஃபாம்பிசின் இதுவும் சேம் தான், 600 mg once a month அண்டர் சூப்பர்விஷனில் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு குளோஃபசமைன் 300 mg once a month சூப்பர்வைஸ்ட் ப்ளஸ் 50 mg டெய்லி செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க வீட்டில் எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் டாப்ஸோன் 100 mg டெய்லி செல்ஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். இதோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 12 months எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் effluent and sewage with 2 characteristics. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனி 2 தான் கேட்டிருந்தாங்க. பட் நான் ஒரு கண்டென்ட் வேணுன்றதுக்காக இன்கேஸ் உங்களுக்கு அதை 5 marksலையோ இல்லை வேறு ஏதாச்சும் ப்ரீஃபாக கேட்கணும் அப்படின்றதுக்காக கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால கம்ப்ளீட்டாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சீவேஜ்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டு செகண்ட் கொஷின்லேயே. ஸோ இதோட டெஃபினேஷன் பார்த்திங்கன்னா வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் ஹவுஸ் ஹோல்ட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ரெயின் வாட்டர். எஃப்ளூயன்ட் பார்த்திங்கன்னா ட்ரீட்டட் ஆர் பார்ஷியலி ட்ரீட்டட் வேஸ்ட் வாட்டர்லேருந்து நம்ம ட்ரீட் பண்ணுறது தான் எஃப்ளூயன்ட் சொல்லுவோம். வேஸ்ட் வாட்டர் டிஸ்சார்ஜ் இன்டு த என்விரான்மெண்ட். இதோட சோர்ஸஸ் பார்த்திங்கன்னா சீவேஜ், டாய்லெட், சிங்க், ஷவர்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், ஸ்டார்ம் வாட்டர். இது பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஆர் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸஸில் பண்ணுவாங்க. இதோட கம்போசிஷன் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் மேட்டர் அப்படியே இருக்கும், வேஸ்ட் அப்படியே தான் இருக்கும், அண்ட் கெமிக்கல்ஸ் அண்ட் பேத்தோஜன்ஸ் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வாட்டர் மே ஸ்டில் கண்டெயின் சம் ரெசிடுவல் பொல்யூட்டன்ஸ். என்ன தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தாலுமே ஒரு சில பார்ட்டிகல்ஸ் அதில் இருக்க தான் செய்யும். இதோட ஸ்டேட் எப்படி இருக்குன்னா ரா அண்ட் அன்ட்ரீட்டட். இது ட்ரீட்டட் அண்ட் ப்ராசஸ்ட். கலர் பார்த்திங்கன்னா சீவேஜ்ன்றதுனால டார்க் அண்ட் ஃபவுல் ஸ்மெல்லிங் இருக்கும். இது நம்ம ட்ரீட் பண்ணதுனால யூஸ்வலி கிளியர் வித் லெஸ் ஆர்டர், ஸ்மெல் அவ்வளோவா வராது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃபைன் டெமோகிராஃபி. இது 3 times கேட்டிருக்காங்க. டெமோகிராஃபி இஸ் அ சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன்ஸ் focusing on their size, structure and distribution and changes over time due to births, deaths, migration and aging. இதுதான் டெமோகிராஃபி. டெமோகிராஃபின்றது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஹியூமன் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குன்றது பார்க்குறது தான். ஸோ ஒரு பீரியட் ஆஃப் டைம், ஒரு பர்த்ஸ் டெத்ஸ் நிறைய நடக்கிற டைமில் இது எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு யூஜெனிக்ஸ்னா என்னென்னா யூஜெனிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆர் பிலீஃப் இன் இம்ப்ரூவிங் த ஜெனட்டிக் குவாலிட்டி ஆஃப் த ஹியூமன் பாப்புலேஷன் பை என்கரேஜிங் ரீப்ரொடக்ஷன் அமாங் பீப்புள் வித் டிசைரபிள் ட்ரைட்ஸ் அண்ட் ரெடியூசிங் ரீப்ரொடக்ஷன் அமாங் தோஸ் வித் அன்டிசைரபிள் ட்ரைட்ஸ். நமக்கு எந்த ட்ரைட் தேவையோ அதை வந்துட்டு நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜெனட்டிக்கலாக ஒர்க் பண்ணுறது தான் யூஜெனிக்ஸ் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபுட் பாய்சனிங், டைப்ஸ் ஆஃப் ஃபுட் பாய்சனிங். ஃபஸ்ட்டு பாக்டீரியல். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சால்மோனெல்லா, ஈகோலை அண்ட் லிஸ்டேரியா இதில் வரும். நெக்ஸ்ட்டு வைரல் ஃபுட் பாய்சனிங்கில் நோரோ வைரஸ், ஹெப்பாடைட்டிஸ் ஏ, இதெல்லாமே ஃபுட் கண்டாமினேஷனால தான் நடக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, ஹெப்பாடைட்டிஸ் ஏ. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேராசிட்டிக் ஃபுட் பாய்சனிங். எக்ஸாம்பிள் வந்து கியார்டியா, டாக்ஸோபிளாஸ்மா அண்ட் கிரிப்டோஸ்போரிடியம். நெக்ஸ்ட்டு கெமிக்கல் ஃபுட் பாய்சனிங். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பெஸ்டிசைட் ரெசிடே, ஃபுட் அடிஷன் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். மெயின் காசஸ் ஆஃப் congestive heart disease in India or factors of congenital heart disease கேட்டிருந்தாங்கன்னா
unhealthy dietனால physical inactivity, smoking and tobacco use, high blood pressure, diabetes, high cholesterol level, stress, obesity and overweight. இதெல்லாம் தான் மெயின் ரீசன்ஸு. அண்ட் பார்த்திங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இதே தான் வரும், சேம் தான். அண்ட் 4 மேஜர் கண்டிஷன்ஸ் ஆஃப் cardiovascular disease பார்த்திங்கன்னா coronary artery disease, high blood pressure, heart failure and stroke. 4 aims of epidemiology or uses of epidemiology கேட்டிருந்தாங்கன்னா to identify the cause and risk factor of a disease, எதனால் இந்த disease வந்ததுன்னு தெரிவிக்கிறதுக்காக, to control and prevent the spread of disease. ஸோ அதோட ரிஸ்க் ஃபேக்டர் தெரிஞ்சாலே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. பிளானிங் அண்ட் எவாலுவேட்டிங் பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ், ஸோ பப்ளிக் ஹெல்த் ப்ரோக்ராம்ஸ் மூலயமா ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. மானிட்டரிங் த ஹெல்த் ஆஃப் பாப்புலேஷன்ஸ் அண்ட் கைடிங் ஹெல்த் பாலிசிஸ் அண்ட் ரிசோர்ஸ் அலோகேஷன். ஆக்சுவலி எபிடெமியாலஜிக்கல் ட்ரையட் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ஏஜென்ட் என்ன காஸ்ட் ஆர்கானிசம் பார்ப்பாங்க, எந்த என்விரான்மெண்ட்டில் நடக்குதுன்னு பார்ப்பாங்க, யார் அதுக்கு ஹோஸ்ட், அந்த ஏஜென்ட் யார் அஃபெக்ட் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டில் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்றது தான் பார்க்குறது. இதுதான் வந்து எபிடெமியாலஜிக்கல் ட்ரையட். நெக்ஸ்ட் லிஸ்ட் எமர்ஜிங் அண்ட் ரீஎமர்ஜிங் டிசீஸ். எமர்ஜிங் டிசீஸ்னால் நியூவாக டயக்னோஸ் பண்ணுறது தான் எமர்ஜிங் டிசீஸ். ரீஎமர்ஜிங் டிசீஸ்னால் ஆல்ரெடி இருக்குது கண்ட்ரோலில், பட் இப்போ சடனாக இன்க்ரீஸ் ஆகிறது தான். So emerging, which is new or recently identified, for example COVID-19, Nipah virus, Ebola virus, avian influenza which is bird flu. Next is severe acute respiratory syndrome, SARS. Next re-emerging disease that were under control but are now increasing again. For example tuberculosis especially பார்த்தீங்கன்னா drug resistant tuberculosis, malaria, dengue, cholera, measles, pertussis and polio. Mode of transmission of plague. Plague first என்னன்னா it is an bacterial infection and which bacteria causes na Yersinia pestis தான். ஸோ இதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ளீ பைட்ஸ்னால வர்றது. நெக்ஸ்ட் டைரக்ட் கான்டாக்ட் வித் இன்ஃபெக்டட் அனிமல் ஆர் டிஷ்யூ, எந்த அனிமல்ஸ்னால வருதோ அதோட நம்ம டேரெக்டாக கான்டாக்ட் வச்சுக்கிறதுனால, இல்லை இன்ஹேலேஷன் ஆஃப் ட்ராப்லெட்ஸ் ஃப்ரம் இன்ஃபெக்டட் பர்சன், ஆல்ரெடி ஒரு பர்சன் அஃபெக்ட் ஆகிட்டாங்க, அவங்க கூட நம்ம ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டில் இருக்கும்போது ட்ராப்லெட்ஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் இதோட மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் தான், ஆஸ் இட் இஸ் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்றதுனால ஸ்ட்ரெப்டோமைசின், ஜென்டாமைசின், டாக்ஸிசைக்ளின், சிப்ரோஃப்ளாக்சசின் அண்ட் கோரம்ஃபெனிக்கல். எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா கோரம்ஃபெனிக்கல் பார்த்திங்கன்னா பிளேக் மெனிஞ்சைட்டிஸ், டைப்ஸ் ஆஃப் மெனிஞ்சைட்டிஸ் நிறைய இருக்குது, அதில் பிளேக் மெனிஞ்சைட்டிஸ்க்கு இதுதான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டிவ் கேராக ஐவி ஃப்ளூயிட்ஸ் தெரப்பி கொடுப்பாங்க, ஆக்சிஜன் தெரப்பி கொடுப்பாங்க, அண்ட் யார் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அவங்கள ஐசோலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டலைசேஷன், இதெல்லாம் தான் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்.